ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காமனாக இருக்க ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்னா என்னென்னு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். இது வந்து நம்ம ஸ்கின் போரில் வந்து ஆயில், டர்ட், டெட் ஸ்கின் எல்லாமே சேரும். அதுதான் வந்து வெளியில் பிளாக் ஹெட்ஸாக ஒயிட் கலரில் இந்த மாதிரி தெரியும். அதுக்கு பேர் தான் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ். ஸோ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ஏன் வருது அப்படின்னா, முக்கியமாக வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு அதிகமாக வரும். அதாவது அவங்க போடுற மேக்கப், பொல்யூஷன், ஸ்கின் கேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல, டர்ட்ஸ் இதனால் வந்து போர்ஸ் வந்து கிளாக் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸாக நம்மளுக்கு வந்து வருது. அதே சமயம் ஒரு கன்ஃபியூஷன், அதாவது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளாக் ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் போர்ஸ் டர்ட்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகுறது. இது வந்து ஒயிட் ஹெட்ஸ் அப்படிங்கும்போது கிளாக்டு போர்ஸில் வந்து ஆயில் ட்ராப் ஆகுறது. ரெண்டுமே கிளாக் தான், ஆனால் வெளிப்படுற விதம் தான் வேறு. ஸோ இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்க்கு நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய சில ஸ்கின் கேர் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர். நம்ம டெய்லி ட்வைஸ் வந்து ஜென்டில் ஃபோமிங் கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சாலிசிலிக் ஆசிட் பேஸ்டு கிளென்சர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து அன்க்ளாக் பண்ணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன். இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப் இல்லாத மாதிரி கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன், அதாவது ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிஹெச்ஏ அப்படிங்கும்போது லைக் சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கின் போர்க்குள்ளே போயிட்டு நல்லாவே க்ளீன் பண்ணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து க்ளே மாஸ்க், அதாவது முல்தானி மிட்டி, சார்கோல் மாஸ்க் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக்காக வந்து போடும்போது பிளாக் ஹெட்ஸ்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் போர்ஸ் வந்து டைட்டன் ஆகிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீம். லைட் வெயிட்டில் ஏதாவது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மறக்காமல் சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து வீட்டில் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்துருக்க பிளாக் ஹெட்ஸ் ஆகட்டும் ஒயிட் ஹெட்ஸ் இது ரெண்டுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு சார்கோல், பிளாக் பீல் ஆஃப் மாஸ்க் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கின்க்கு நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட் வந்து கொடுக்குது. அண்ட் ஃபேஸில் வந்து இருக்க எக்ஸஸ் ஆயில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டனிங் வந்து கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் பார்க்கவும் க்ளீனாக வந்து இருக்கும். எக்ஸஸ் ஆயில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. அண்ட் ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் மாதிரி இருக்க ஹேர்ஸுமே வந்து ஓரளவுக்கு அதிகமாக இல்லைனா லைட்டாக வந்து க்ளீன் பண்ணும். ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதாவது வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 3 to 5 minutes வந்து நீங்கள் ஹாட் டவல் வந்து நீங்கள் ஹாட் பாட்டிலில் வந்து டிப் பண்ணி அந்த டவல் வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து போட்டுட்டு ஒரு 3 to 5 minutes இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 minutes இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் பாட்டம்லேருந்து டாப் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். இது வந்து நீங்கள் வீக்லி 1 time இந்த மாதிரி பண்ணாலே போதும். அதிகமாக பண்ணும்போது ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணும், இல்லைனா ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் ஆகும், டர்ட்ஸ் ஆயில்ஸ் வந்து ரிமூவ் ஆகும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்கில் வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங் மாலிகூல்ஸ், ஆர்கன் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால இது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து 50 கிராம் பேக், 60 கிராம் பேக் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா 182 rupees அமேசானில் இருக்குது. 120 கிராம் வந்து 228 வந்து இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஃபேஸில் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இல்லை அப்படின்னா நோஸ் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி வந்து நோஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வார்ம் வாட்டர் சாஃப்ட் பண்ணிவிட்டு நோஸ் ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு நீங்கள் நோஸில் மட்டும் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் 10 to 15 minutes இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரிப் வந்து ஸ்டாலிட் ஆனதுக்கப்புறமா வந்து மெதுவாக பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஓரளவுக்கு ரிமூவ் ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் கூல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலே போதும். அண்ட் இந்த மாதிரி சிம்பிள் ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஓரளவுக்கு கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நோ ஸ்ட்ரிப்போட நீங்கள் ரெகுலர் ஸ்கின் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டான சொல்யூஷன் கண்டிப்பாக வந்து இருக்கும். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.